ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப். ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025க்கான கன்ஃபார்ம் வேகன்சிஸ் வந்து ஆர்டிஐ ரிப்ளைல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12,800 வேகன்சிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த 12,883 வேகன்சிஸ் இப்போ வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிபிஐசி இன்டைரக்ட் டாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா 2,750, அதே மாதிரி டைரக்ட் டாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா 8,415, அப்புறம் ஆடிட்டர் பார்த்தீங்கன்னா 1,100 கிட்ட வந்திருக்கு. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து 100, ஏஎஸ் வந்து 112, ஆடிட்டர் வந்து 250, டிஏ வந்து 82. ஸோ டோட்டலாக இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய வேகன்சிஸ். இந்த வேகன்சி அப்படின்றது ஆக்சுவலி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்க ஆர்டிஐ வரைக்கும் இப்போ இருக்க டேட்டா பொறுத்த வரைக்கும் இதுதான் இது. பட் போக போக நமக்கு வந்து இந்த நம்பர்ஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். இதில் முக்கியமாக என்னென்னா சிபிஐசி அதாவது இன்டைரக்ட் டாக்ஸஸோட வேகன்சிஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஜோன் வைஸும் ஸ்டேட் வைஸும் அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போது இன்டைரக்ட் டாக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், எக்ஸாமினர், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், டாக்ஸ் அசிஸ்டன்ட், இது எல்லாத்துக்குமே எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஜோன்லையுமே எவ்வளோ அவங்க ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா சென்னையோட வேகன்சி எவ்வளோ, அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ சென்னை ஜோன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா சென்னை ஜோனில் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸோட வேகன்சிஸ் எவ்வளோன்றது நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம போட்டு ஆர்டிஐ ரிப்ளை போட்டதுக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை ஜோனுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ சிஜிஎஸ்டியில் இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் எக்ஸைஸ்க்கு டோட்டலாக 87 வேகன்சிஸ் இருக்குது. இதில் ஜென்ரல் 28, எஸ்சிக்கு வந்து 15, எஸ்டி வந்து 5, ஓபிசி வந்து நமக்கு 25, இடபிள்யூஎஸ் வந்து நமக்கு 14. அதுவே நம்ம கஸ்டம்ஸில் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 83 வேகன்சிஸ் இருக்குது. இதில் ஜென்ரல் 25 இருக்குது, எஸ்சி 16, எஸ்டி வந்து 12, ஓபிசி வந்து 21, இடபிள்யூஎஸ் வந்து நமக்கு 9. இப்போ அதுவே சென்னை கஸ்டம்ஸ்க்கு எக்ஸாமினர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 32 இருக்குது வேகன்சிஸ். ஜென்ரல் வந்து 11, எஸ்சி வந்து 8, எஸ்டி வந்து நமக்கு 8, இடபிள்யூஎஸ் வந்து 5. அதே மாதிரி இந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கும் கீழே கொடுத்துருக்காங்க, அது ஒரு தடவை நம்ம பார்த்துக்குவோம். அடுத்து சிஜிஎஸ்டியில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து டோட்டலாக 10 வேகன்சிஸ் இருக்குது. ஜென்ரலுக்கு 5, எஸ்சி 1, எஸ்டி 1, ஓபிசி 2, இடபிள்யூஎஸ் நமக்கு 1. அடுத்து சென்னை கஸ்டம்ஸ்க்கு எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் எடுக்கிறாங்க, அதுக்கு வந்து 12, டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 18. ஜென்ரல் 9, எஸ்சி வந்து 5, எஸ்டிக்கு கடையில், ஓபிசி இல்லை, இடபிள்யூஎஸ்க்கு நமக்கு 4. அடுத்து சிஜிஎஸ்டியில் டேக்ஸ் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து டோட்டலாக 28 வேகன்சிஸ். ஜென்ரல் 14, எஸ்சி 2, எஸ்டி 3, ஓபிசி 7, இடபிள்யூஎஸ் நமக்கு 2. ஸோ அகைன் பிடபிள்யூடிஸ்க்கு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கஸ்டம்ஸோட டேக்ஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 51 வேகன்சிஸ் இருக்குது. இதில் வந்து ஜென்ரல் 17, எஸ்சி நமக்கு 11, எஸ்டி 6, ஓபிசி நமக்கு 9, இடபிள்யூஎஸ் நமக்கு 8. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் 1, பிடபிள்யூடி லோகோமோட்டிவ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு 1, அப்புறம் ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு 1. ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்தது வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். இது போக டைரக்ட் டாக்ஸஸ்லேருந்து எல்லாத்துமே அகைன் ஃபர்தராக வர நம்ம சேனலில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். அப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த வேகன்சிஸ்ன்ற இதை தாண்டியும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். பட் எக்ஸாமில் பொசிஷன் வந்து அந்த நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது முக்கியம் கிடையாது, அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்குமன்றதான் கேள்வி. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த எக்ஸாம்ஸ் 2025 சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 90 டேஸ் பிளானர் ஒன்று கொடுத்துருந்தோம். இந்த 90 டேஸில் நம்ம எக்ஸாம்ஸ்க்கு தேவையான சிலபஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், ரிவிஷனோட கம்ப்ளீட் பண்ணணும், எப்பப்பெல்லாம் நம்ம டெஸ்ட் எடுக்கணும், இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் பிளானர் ஒன்று நாங்கள் கொடுத்துருந்தோம். அதை பற்றின வீடியோ ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி டிஏசி அகாடமி அப்படின்ற ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கம்ப்ளீட் கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோடனே எஸ்எஸ்சியோட கம்ப்ளீட் சிலபஸ் வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸாக இருக்கும். அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 90 டேஸ் பிளானர் போட்டிருக்கோம். ஸோ ஜிஎஸ்லேருந்து, இங்கிலீஷ்லேருந்து, ரீசனிங், மேக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த 90 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவோம். இதை பற்றி உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் கேட்கலாம், கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்கலாம். எங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். தேங்க்யூ.